ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பலாப்பழ கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. குழந்தைங்களாம் அப்படியே பலாப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. உடம்புல இருக்கிற கொழுப்புகளெல்லாம் கூட அடைச்சிட்ருக்க கொழுப்பெல்லாம் கூட சரி செய்கிறது இந்த பலாப்பழம். இதை இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவும் பாயசமாகவும் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி பலாசோலை எடுத்துக்கோங்க. இதில் பாதியை நம்ம அரைச்சிக்கலாம், பாதியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பாதி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் கொஞ்சம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் துருவிய தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது பூரணத்துக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பலாசொலையும் இந்த தேங்காய் இதெல்லாம் இந்த பாதாம் இது பொடி பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அது எல்லாமே பூரணத்துக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி தேங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கணும். அதை ஒரு பவுலில் சேர்த்துலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற பலாசோலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் கூட போதுங்க. அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் அரைச்ச பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யில் வறுத்த தேங்காய் துருவல் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை ஒரு 2 இல்லைன்னா 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இதுதாங்க பூரணம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ ஒரே மாதிரி எள்ளு பூரணம், தேங்காய் பூரணம்னு செய்வோம். ஒரே மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு பேஷன் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்ச பலாப்பழம் விழுது சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு ஒரு முறை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்கிற மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் சூடாக தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்லேயே. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்ததே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், அதோட கலர் கூட நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அதாங்க, தண்ணி போதும், கரெக்டான இது பதம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு மாவு. அவ்வளோதாங்க, மாவு ரெடி பண்ணியாச்சு. கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருந்ததுன்னா அச்சில் நெய் இல்லைன்னா நல்லா ஆயில் தடவிக்கோங்க. இப்போ இதில் மாவு வச்சு இந்த 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டராக பூரணம் வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கையில் செய்யும்போது இன்னும் நைஸாக மாவு செஞ்சுட்டு பூரணம் நிறைய வச்சு செய்யலாங்க. கையிலையும் ஒரு 2 செய்ய போகிறோம், அச்சில் ஒரு 2-3 செய்யலான்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அச்சில் பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேக வச்சு பார்த்தோம்னா. பூரணம் கம்மியாக தான் இதில் சேர்க்க முடியும். இந்த டைப்பில் ஒரு முறை செஞ்சுக்கலாம். இந்த அச்சு மாடலில் இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை பார்த்ததோடு இல்லாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது இட்லி பாத்திரம் வச்சிடலாங்க. அதை தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த இட்லி தட்டில் நெய் இல்லைன்னா ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ ஒவ்வொன்றா அதில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், கையில் செஞ்சது ஒரு 2 வச்சுருக்கேன்.
அச்சில் செஞ்சது ஒரு 2-3 வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ பலாப்பழ சீசன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். பூரணம்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.